ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெஜ் பருப்பு உசிலி பண்ணுறதுக்கு 1/4 கப் துவரம் பருப்பு, 1/4 கப் கடலை பருப்பை வந்துட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதை வாஷ் பண்ணி தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு 4 பச்சை மிளகாய், கல்லுப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம், வடக்கி அரைக்கிற மாதிரி. என்னோட சின்ன மிக்ஸி ஜாருங்கிறதுனால நான் 2 பேட்சாக அரைக்கிறேன். அரைச்சதை வந்துட்டு நல்லா உருண்டை பிடிச்சி மெலிசாக வடக்கி தட்டுற மாதிரி தட்டி இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிடலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும். 10 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அந்த மாதிரி விட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும் இந்த பருப்பு உசிலி. அந்த பருப்பு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சு மாதிரி இருக்கும். ஸோ வெந்து ஆறுனதுக்கு அப்புறமா வந்து இதை கையால் நல்லா உதுத்து விட்டுக்கலாம். நீங்கள் உதுத்து விடும்போதே பார்த்திங்கன்னா நல்லா ஈஸியாக வரும். வெந்ததுனால நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக உதுத்து விட்டுட்டு தொட்டு பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ தாளிப்புக்கு வந்துட்டு நான் 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 6 பல் பூண்டு, ஒரே ஒரு காஞ்ச மிளகா, அதை 2ஆக உடைச்சு போட்டுக்கிறேன். இதெல்லாம் நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு கேபேஜ் முட்டைக்கோஸ் பொடியை நறுக்கி சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு 1/2 கப் அளவுக்கு பீன்ஸ். உங்களுக்கு என்ன காய்கறி வேணுமோ சேர்த்துக்கலாம், பட் எங்களுக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காய்கறி சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறமா கல்லுப்பு சேர்த்து மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்து வதக்கி மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணுங்கள். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காய்கறி வந்துட்டு கொஞ்சம் வெந்திருக்கும். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட தண்ணியை தெளித்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்க. தண்ணி எல்லாம் வற்றி காய் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அந்த உதுத்து வச்ச பருப்பு இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு பார்த்துட்டு அது ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டிங்கனாக்கா எல்லாம் ஒன்றா பிளெண்ட் ஆகிடும். கடைசியாக வந்து கொத்தமல்லி இலை தூவி இறக்கிட வேண்டியது தான். ரொம்பவே டேஸ்டியான வெஜ் பருப்பு உசிலி ரெடி. இதில் நீங்கள் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ போட்டுக்கலாம், பட் இந்த காம்பினேஷன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு சாம்பார் சாதம், வத்த குழம்பு, இல்லைனா நான் இப்போ வைக்க போகிற முருங்கைக்காய் குழம்பு, அதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது முருங்கைக்காய் குழம்புக்கு வந்துட்டு 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன், ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு 10 பல் கிட்ட பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்து வதக்கி நல்லா சாஃப்டாக வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் சாஃப்டானதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்து நல்லா குழைவாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி வெங்காயம்லாம் வதங்கிறதுக்குள்ளே ஒரு 1/2 கப் தேங்காய், 1 டீஸ்பூன் ஜீரகத்தை நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு 3 மீடியம் சைஸ் முருங்கைக்காய் வந்துட்டு நம்ம எப்பவும் சாம்பாருக்கு போடுற மாதிரி அரைஞ்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம். முருங்கைக்காய் வந்துட்டு நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சு பரட்டிங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடும். இது கூடவே இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம குழம்பு தூள் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அந்த குழம்புடைய பச்சை வாசனை அந்த எண்ணெயில் வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கு அப்புறமா நான் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 2 கப் தண்ணி சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுட்டு அப்புறமா அடுப்பை மீடியமுக்கு கொண்டு வந்து ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா அந்த பச்சை வாசனை போய்டும். குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பச்சை வாசனை போய் குழம்பு திக்காகிடுச்சு, எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் ஜீரகம் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மிக்ஸி ஜாரில் நான் ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப் வரைக்கும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை வாஷ் பண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அடுப்பை வந்துட்டு ஒரு சிம்லேருந்து மீடியம்குள்ளே ஒரு 3-4 நிமிஷத்துக்கு வச்சிங்கன்னா நல்லா கொதிச்சு அந்த தேங்காயோட பச்சை வாசனை போய் குழம்பு நல்லா வரும். அந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி எல்லாத்தையும் இறக்கிட வேண்டியது தான். ரொம்பவே டேஸ்டான முருங்கைக்காய் குழம்பு ரெடி. இந்த முருங்கைக்காய் குழம்பும் இந்த பருப்பு உசிலியும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ்.